ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் எள்ளு வச்சு பொடி செய்ய போகிறேங்க. எள்ளு பொடி வந்து இட்லி தோசை சாதத்தில் கூட பசங்க சாப்பிட்லாம். அதுதாங்க நான் செய்ய போகிறேன். இப்போ அந்த எள்ளு பொடிக்கு வந்துட்டு நான் இப்போ என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருப்பு எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நான் சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் கழுவி காய போட்டு வெயிலில் வந்துட்டு கழுவி காய போடுறத விட நம்ம அரிசியெல்லாம் கல் இருந்தால் அரிப்போம்ல, அதை மூலம் நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றி அதை மாதிரி அரிசி அரிக்கிற மாதிரி அரிசி எடுத்துருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் கல் இருக்கும். மெயினாக வந்து எள்ளில் வந்து கல் இருக்கும். இதை நான் வந்து கழுவி காய வச்ச எள்ளு இது. நீங்கள் அது மாதிரி எடுத்துங்க. இது எள்ளு வந்து ஓரளவு எடுத்துருக்கேன். ஒரு எந்த அளவு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவு ஓரளவு நீங்கள் எடுத்துங்க. எதுலேயே வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே அளவு உளுத்தம் பருப்பு. நான் இப்போ வெள்ளை உளுத்தம் பருப்பு தான் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்துச்சுனாக்கா அது எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பர். என்கிட்ட கருப்பு உளுந்து இல்லை, நான் வெள்ளை உளுந்து தான் எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து இப்போ ரெண்டு மெயின், எள்ளு உளுத்தம் பருப்பு ரெண்டுமே நான் சரி சமமாக தான் எடுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு எள்ளு அதிகமாக எடுத்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு அதில் பாதி தான் எடுக்கணும். ஆனால் நான் இன்றைக்கி வந்துட்டு சரிசமமாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுவும் நல்லா தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் எடுத்திருக்கேன். அடுத்து பூண்டு ஒரு 15 பல்லு சின்ன பல்லு பூண்டு தான் எடுத்திருக்கேன். ஒரு 7 காஞ்ச மிளகாய் 7 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு கருவேப்பிலை, கல்லுப்பு அதுக்கு பொடிக்கு தேவையான அளவு, கொஞ்சமாக புளி. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். இவ்வளோ தான். கொஞ்சமாக எண்ணெய். இந்த பெருங்காயத்தையும் பூண்டையும் வந்துட்டு நம்ம எண்ணெயில் தான் வதக்கணும். அதனால் வந்து அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். நம்ம ஃபஸ்ட்டு இதை வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், வெறும் கடாய் தான் வச்சுருக்கேன். இதில் உளுத்தம் பருப்பு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், உளுத்தம் பருப்பு நல்லா செவந்துச்சுங்க. இதை எடுத்துடலாம். அடுத்து எள்ளு போடலாங்க. எள்ளு போட்டோடனே அப்படியே உங்களுக்கு வெடிக்கும். அதை பார்த்துங்க. வெடிச்சதுனாக்கா அதுதான் நல்லா வெடிச்சு வந்தால் தான் உங்களுக்கு கசப்பு இல்லாமல் இருக்கும். போட்டோடனே அப்படியே கருவை வச்சிடாதீங்க, சிம்மிலே வைங்க. பாருங்க வெடிக்கும். ரொம்ப ஹீட்டு வைக்க வேணாம், அதுக்கு சிம்மிலே வச்சுக்கோங்க. எப்படி வெடிக்குது பாருங்க. பாருங்கள் நல்லா எள்ளு வெடிச்சிருச்சுங்க. இந்த பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு, வாசமும் நல்லா வருது. இப்போ எடுத்துடலாம். இந்த கருவேப்பிலை போட்டுடலாங்க. கருவேப்பிலை நல்லா வந்துட்டு காஞ்சிச்சு, எடுத்துடலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பெருங்காயம் இதெல்லாம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக ஊற்றிங்க. இது பூண்டெல்லாம் வதக்கணும்ல, அதுக்கு அந்த பெருங்காயம் போட்டலாம். பெருங்காயம் காயட்டும். பெருங்காயம் பாருங்கள் நல்லா புரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். அதே எண்ணெயில் அந்த பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு உங்களுக்கு நல்லா செவக்க வறுக்கணுங்க. பாருங்கள் பூண்டு வந்து நல்லா செவந்துருச்சு. பூண்டு எடுத்துடலாம். இந்த காஞ்ச மிளகாய் அதில் போட்டுடலாம். எண்ணெயிலேயே இந்த புளியும் இந்த எண்ணெயிலே போட்டுறேன். எல்லாத்தையும் வறுத்தாச்சிங்க. இந்த பாருங்கள் உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், காஞ்ச மிளகா, புளி, எள்ளு. ஏன்னா எள்ளை வந்துட்டு நம்ம கடைசியாக தான் போட்டு அரைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு கடைசியாக தான் நம்ம வந்துட்டு இந்த எள்ளை வந்து போட்டு அரைக்கணும் மிக்சியில். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே எள்ளு போட்டிங்கன்னா அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அது வந்து அரைப்படாது சரியாக, அது ஒட்டிக்கும் மிக்சியில் அப்படியே. அதனால் வந்து உளுத்தம் பருப்பை போட்டு அரைச்சிட்டு அப்புறமே தான் நீங்கள் வந்துட்டு இந்த எள்ளை போட்டு அரைக்கணும். இப்போ எல்லாம் ஆறட்டும். ஆறினோன்னா நம்ம வந்து உப்பையும் சேர்த்து போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. நல்லா ஆறிடுச்சு, சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், இந்த புளி, காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். பாருங்கள் இதெல்லாம் போட்டேன். இப்போ பொடிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். போட்டுருங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள் உளுத்தம் பருப்புலாம் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ வாசம் பயங்கரமாக இருக்குது. இப்போ எள்ளு போட்டலாம். இந்த பாருங்கள் எள்ளு போட்டேன். இப்போ இந்த பூண்டையும் இதில் போட்டலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் எள்ளும் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டாங்க. இந்த பாருங்கள் அரைச்சாச்சு. ரொம்ப இது வந்து நைஸாக அரைக்க தேவையில்லை, குறவரப்பாக இருந்தாலே ஓகே. அந்த பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. அரைச்சிட்டு வந்துட்டேன். செம்ம வாசங்க. இப்போ இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு தான் நம்ம ஏதாவது டப்பாவில் எடுத்து மூடி வைக்கணும். ஏன்னா இல்லைனா வேர்வை தண்ணி அதில் ஊற்ற ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரம் வந்துட்டு எதையாவது கொஞ்சம் இந்த தட்டில் வந்துட்டு அப்படியே கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் எடுத்து டப்பாவில் மாற்றலாம். பாருங்கள் அருமையான ஒரு எள்ளு பொடி ரெடி பண்ணியாச்சு. இதேமாரி நீங்களும் அரைச்சி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம இட்லிக்கு தோசைக்கு எப்போதுமே இட்லி பொடி வச்சு தொட்டு சாப்பிடுவோம். அதுக்கு இந்த எள்ளு கலந்துட்டு நம்ம வந்து டெய்லியும் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா எள்ளு வந்து ரொம்ப ரொம்ப வந்து கண் பார்வை தரணுக்கு கூட அதிகமாக வந்துட்டு அது பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. கண் பார்வை நல்லா கிளியராக இருக்கும்னு சொல்கிறாங்க. உடம்பு கை கால் மூட்டு வலி எல்லாத்துக்குமே அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு தாங்க அதிகமாக அந்த நல்லெண்ணெய், இந்த எள்ளு இதெல்லாம் அதிகமாக உடம்புல எள்ளு துவையல், எள்ளு சட்னி இந்த மாதிரி நிறைய வந்துட்டு எள்ளில் வந்துட்டு டிசைனாக வெரைட்டி எள்ளு சாதம் மாதிரிலாம் சாப்பிட்ருக்காங்க. இப்போல்லாம் நம்ம அதிகமாக எள்ளு எடுத்துக்கிறதே இல்லை. இந்த வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு இதெல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வாங்கி குழந்தைங்களுக்கும் அதை சாப்பிட்றத வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம இதை மாதிரி எள்ளு பொடி நுணுக்கி வச்சுக்கிட்டாச்சுன்னா இட்லியில் வந்துட்டு இட்லி தோசை கொடுக்கும்பொழுது அதை வந்து நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. எள்ளு இதில் போட்டிருக்கதும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.